பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய பாரத்தை சுமந்தவர், நம்மளுடைய பாவத்தை சுமந்தவர், நம்மளுடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவனுடைய பிள்ளையை, எந்த பாரத்தில் நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற? என் பாரத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுக்குவாங்க? எனக்கு குடும்பத்தின் பாரம் நான் தான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். என் குடும்பத்தின் பாரத்தை என்னால சுமக்க முடியல, எனக்கு வயசாகி கொண்டு இருக்கிறது, என்னை விட்ட இந்த குடும்பத்தின் பாரம் யாரால சுமக்க முடியாது என்று கவலைப்படாதே, அங்கலாய்க்காதே. உன்னுடைய பாரத்தை சுமந்தவர் இயேசு இருக்கிறார். உன் பாரத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால் தேவ சமூகத்துல வந்து இயேசு கிட்ட உண்மையாக நோக்கி கூப்பிடும் போது உன் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து உன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்க என் தேவனால கூடும். அண்ணாளுக்கு ஒரு பாரம் இருந்தது, குழந்தை இல்லை. தேவ சமூகத்துல வந்து தன் ஜபத்தை ஏறெடுத்த போது தேவன் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். தன்னுடைய இருதயத்தின் கவலை தேவ சமூகத்துல ஊற்றின போது தேவன் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஒரு தேவன் அந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எந்த பாரமான இருக்கட்டும், உன் குடும்பத்துல உன் கர்ப்பத்தின் கனி இல்லையா? கர்ப்பத்தின் கனிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? வீடுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? வேலைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல பைனான்சியலா மாட்டிக்கொண்டிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு பாரமா இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நீங்க தேவ சமூகத்துல கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் என் தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு கூட பேசுகிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.